Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes crafts ல இருந்து வைரலான மெஹந்தி ஹேக்ஸ் இல்லட்டி ஹென்னா ஹேக்ஸ் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 5 ஹேக்ஸ் மொத்தமாக இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து தின்னான ஐப்ரோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து அப்படியே அவுட்லைன் மாதிரி கோன் கொடுத்து அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறாங்க. ஃபில் பண்ணிட்டு உடனே வந்து வாஷ் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து கரடி மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. ஐப்ரோலாம் நல்லா வளர்ந்து இதுக்கு மேலே நமக்கு திக்காக வேணுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ நார்மல் கோன் தான் நான் வந்து வைக்கிறேன். தெரியல ஆரஞ்சு கலரில் ஆக போதா ப்ரௌன் கலரில் ஆக போதான்னு என்ன ஆக போகுதுன்னு தெரில. நான் ஒரு சைடு மட்டும் இதை வைக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்கா ஐப்ரோஸை இப்படி கொலை பண்ணுறோமோன்னு தோணுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இப்படி தான் இருக்குது என் மூஞ்சி பார்த்தா. இப்போ இதை போய் டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். A few moments later. ஓகே, ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஐ மீன் ஃபேஸ் வாஷ் இல்லை, ஐப்ரோ வாஷ் பண்ணிட்டேன். ஐப்ரோ மட்டும் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த சைடுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்ட்டு. எனக்கு நேரில் பார்க்கும்போது பிரம்மையாக என்னன்னு தெரில. ஆனால் இந்த சைடு கொஞ்சம் வந்து இதை விட திக்காகவும் கொஞ்சம் பிளாக்காகவும் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த ஹேக் நல்லா ஒர்க் ஆகிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் வீடியோஸில் வந்து இந்த சைடு சின்ன ஐப்ரோவாகவும் இந்த சைடு பெரிய ஐப்ரோவாகவும் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பார்க்கவும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேக் வந்து 10 out of 10 கொடுத்துலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து ஒரு லீஃப் மாதிரி போடுறாங்க. அந்த லீஃப் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு அதில் டிசைன் வந்து சீப்பு வச்சு கோம் வச்சு தான் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் எப்படி ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். வந்து இந்த டிசைனை இந்த இடத்துல தான் போட போகிறேன். தெரியுமான்னு தெரில, எனக்கு வாட்டம் இல்லாத காரணத்தினால் நான் ஏதாவது கேவலமாக போட்டேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஏதோ ஒரு டிசைன் கேவலமாக நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட லீஃப் வந்து போட்டாச்சு. இந்த லீஃபாக நீங்கள் தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். எனக்கு கண்ணு தெரியல எப்படி வந்தா. ஓகே, வந்திருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக வந்திருக்கு. நம்ம நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுருவோம். சூப்பர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ செம்மையாக வந்திருக்கு இந்த ஹேக்கு. இந்த ஹேக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான டிசைன்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம்.
ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஹேக்கு. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சொட்டை மண்டை இருக்கு இல்லையா, எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு சொட்டை மண்டை இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்கான ஒரு ஹேக் தான் இது. இதுக்கு வந்து நார்மல் கோன் யூஸ் பண்ணலாமா இல்லை பிளாக் கோன் யூஸ் பண்ணலாமான்றது எனக்கு தெரியல. அவங்க வந்து நார்மல் கோன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து நார்மல் கோன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதை வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து வாஷ் பண்ணுமா. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம. many minutes later. ஓகே, நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் போன மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் நான் வந்து 10 மினிட்ஸில் வெயிட் பண்ணல. எனக்கு வேறு லைட்டாக பயமாக இருந்துச்சு. ஏன்னா கோன் வச்சா இந்த இடத்துல மட்டும் ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் வந்து சீக்கிரமே வாஷ் பண்ணிட்டேன். ஸோ தெரில, எனக்கு பெருசாக ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் இது எனக்கு வேணும் வேணாம் அப்படி நான் வந்து கோன் வச்சு தான் என்னோடய சொட்டையை மறைக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட சொட்டை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, அதனால நான் வந்து மார்க்லாம் கொடுக்க வேணாம். மேபி என்னோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் இது. ஸோ இப்போ நம்ம வந்து 4th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட 4th ஹேக் வந்து ஒரு மோசமான ஹேக்கு. அவன் பிம்பிள்ஸ் அண்ட் பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஏகப்பட்ட ஃபேஸ் பேக்ஸுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோன் வச்சு பிம்பிள் மார்க்கை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விசித்திர பிறவியாக இருக்காங்க இவங்க. நம்மளும் அதை ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வந்து இதுக்கு பிளாக் கோன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆரஞ்சு கலர் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேவலமாயிரும். ஸோ நான் வந்து பிளாக் ஸ்பாட்ஸே வச்சுக்கிறேன் அதுக்கு. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் அதான்னு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்க பிளாக் ஸ்பாட்ஸே போக மாட்டேங்குது. இதில் இது வேறையா, இதெல்லாம் தேவையா? சும்மா ஒரு பேச்சுக்கு வைக்க சொன்னாங்கன்ட்டு நானும் மூஞ்சி ஃபுல்லாக வச்சுருவேன் போல இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் வைக்கலாம், இன்னொரு சைடு வந்து இப்படியே இருக்கட்டும். ஸோ தட் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு என் மூஞ்சியை வெளியவே காட்ட முடியாத போல இருக்கு, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். much later. ஓகே, நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். கண்ணில் வந்து சோப் போயிடுச்சு, அதனால கண்ணு லைட்டாக கலங்குது. ஹேக் வந்து இப்படி தான் பிளாக்காக ஸ்பாட்டாக வந்திருக்கு என் மூஞ்சி ஃபுல்லாக. பட் உங்களுக்கு நிஜமாகவே வந்து பிம்பிள்ஸ் இருக்க மூஞ்சி தான் பிடிக்கும், உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மூஞ்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி உங்கள் மூஞ்சியை வந்து இப்படி கொடூரமாக மாற்றிக்கலாம். இந்த ஹேக் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த ஹேக்கை வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். ஸோ யாராச்சும் இந்த மாதிரி உங்கள் மூஞ்சி நல்லா இருக்க மூஞ்சியை வந்து கெடுத்துக்க விரும்புகிறீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் வந்து செல்லோ டேப் வச்சு கோன் டிசைன் போடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை குளறுபடி ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப்லாம் இருக்குல்ல, அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து ஊற்றி முழுவோம். ஸோ
நான் இப்போ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரேன். ஓகே, நம்ம வந்து இதை ஃபுல்லாக இப்படி ஊற்றி மொழுவி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்டீல் ஃபோர்க் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நமக்கு வந்து இதுவாகும், ஹர்ட் ஆகும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளெண்டான பிளாஸ்டிக் ஃபோர்க் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஃபோர்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட் சேலஞ்ச் இருக்குல்ல, ஓகே நல்லா தான் வருது இந்த டிசைன் பாருங்களேன். இன்ஸ்டன்ட் ஃபுட் சேலஞ்சில் வந்து இந்த கப் நூடுல்ஸ் இருக்குல்ல, அந்த கப் நூடுல்ஸ் கூட வந்த ஃபோர்க் இது. ஸோ கொஞ்சம் முக்கியமான ஃபோர்க்காக தான் இருக்குது. ஓகே தான் ஆக்சுவலி டிசைன் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்ம கிறுக்கி ஏதோ ஒரு டிசைன் போட்டாச்சு. லாஸ்ட் இப்போ வந்து நம்ம இந்த செலோ டேப் வந்து எடுத்துடலாம். ஆக்சுவலி வலிக்குது, ரொம்ப வலிக்குது. வலிக்குது ரொம்ப இல்லை, ரொம்ப வலிக்குது. ஸோ நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா வலிக்கும், வலி தாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு அவுட்லைனோடு வந்திருக்கு. இந்த இடத்துலலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு போட முடியலனால ஸோ போட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, நான் வந்து ஏதோ ஒரு மொக்கையான டிசைனை போட்டு இந்த ஒரு மெஹந்தி ஹேக்கை வந்து முடிச்சிட்டேன். ஸோ கேவலமாக தான் இருக்கும், என்னோடய பொறுமையை ரொம்ப சோதிச்சிருச்சு. அண்ட் இதை திருப்பி இந்த டிசைன் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வேறு யாரையாச்சும் ஆள் வச்சு நீங்கள் வந்து போட்டு விட சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த ஹேக்குமே வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அதில் மெயினே வந்து இந்த ஒரு டிசைன் தான். ஸோ இந்த டிசைன் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட 5 மெஹந்தி ஹேக்குமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்க்கு வந்து கொஞ்சம் விசித்திரமாக, வினோதமாக, அபூர்வமாக இருந்தால் ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. என்னோடய மூஞ்சி, என்னோடய ஐப்ரோஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.